என்னுடைய பெயர் வி ராஜா. பாரம்பரிய சித்த மருத்துவத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்தையே வச்சு அந்த காலத்துல ஒரு ஜுரம்னு சொன்னா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. சுக்கு கஷாயம் வச்சு குடி, சுக்கு மல்லி டீ போட்டு குடி, சுக்கு 10 போடு, இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவலியில இருந்து, ஜுரத்துல இருந்து, சளியில இருந்து எல்லாத்துக்கும். இப்ப யார் ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரு சளி வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போ அப்படின்றாங்க. அவங்க கொடுக்குற மருந்து எல்லாமே ஆன்டிபயோட்டிக் மருந்து தான். அதையே நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தா அது கிடையாது, வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, வெய்ய டைம்ல வேப்பம் கொழுந்து, சுக்கு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகு, சீரகம் இதை வச்சு ஒட்ட அரைச்சு ஒரு 2 மிளகு அளவு குழந்தைங்களுக்கு வாரத்துல 2 நாள் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஹீட்டு அதிகமாகும், அந்த பித்தம் தெளின அதாவது பித்த சுவை கசப்பு, அந்த கசப்பாலேயே எடுக்கணுன்றதுதான் வேப்பம் கொழுந்து கொடுக்க சொல்லிக்கணும். முள்ளால எடுக்கணும் தான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. முள்ளு குத்திக்கிச்சு, கூர்மையான பொருள் இல்லாம அதை எடுக்க முடியுமா? கூர்மையான பொருள் இல்லாம எடுக்கலாம் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மூலிகை வச்சு, அந்த மூலிகை வச்சு காட்டினா எப்படிப்பட்ட முள் எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் மேல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைலாம் நம்ம வீட்டை சுத்தியே இருக்கு, அது யாருக்கும் இப்ப தெரியல. இந்த வெய்ய டைம்ல புளிய மரத்தினுடைய கொழுந்து இலை இருக்குது பாத்தீங்களா, அதை துவையில வச்சு சாப்பிடுவாங்க. யாருன்னா பார்த்துருக்கீங்களா? கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. எதுக்கு? இந்த ஹீட்டை அது குறைக்கும், காயும் அது குறைக்கும், பழம் பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரே விஷயத்துல காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அது தன்மை மாறுது. அதுதான் அந்த மாதிரி விஷயம். நம்ம வீட்டுக்கு சுத்தி இருக்கிற மூலிகைகள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சொல்லலான்னு ஒரு இதுல இருக்கும். வணக்கம்.